இன்றைக்கி வந்து சபரியோட அம்மாவும் அக்காவும் அக்கா பையனும் வந்திருக்காங்கல்ல. அந்த அக்கா பையன் சரியான சூப்பரான பையனாக இருக்கான். பயங்கர போல்டான பையன். பிக் பாஸ் கிட்டேயும் நல்ல தைரியமாக பேசினான். அப்போ வந்து திவ்யா கேட்டாங்க, நான் எப்படிடா பண்ணுறேன் அப்படின்னோடனே பே அப்படின்னு சவுண்டு போட்டான். சவுண்டு போட்டோடனே என்ன அப்படின்ட்டு திவ்யா பார்த்தாங்க. இப்படி தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொன்னால் எல்லாருமே நல்லா சிரிச்சிட்டாங்க. ஆஹா இன்பமாக இருக்குடா, இன்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து டீஸ் பண்ணார். அப்புறமா திவ்யா வந்து காஃபி கொண்டு போய் சபரியோட அம்மாவுக்கு கொடுத்தாங்க. உடனே நம்ம பாகியலட்சுமி ஜெனியா இது நான் உன்னோட பெரிய ஃபேன்மா அப்படின்னாங்க. உடனே தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னோடனே நீ வந்து நல்லா சமைக்கிறமா, நல்ல பொண்ணுமா, ஜெனிக்கு பாகியலட்சுமிக்கு நல்ல மருமக கிடச்சிருக்கான்னு அவங்க கஷ்டம் அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு மருமக வேணும்னு நினைக்கிறாங்க ஜெனி கேரக்டர் மாதிரி. உடனே ஓகேம்மா அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா 24 ஹவர்ஸ் இருந்தால் அவங்க கூடலாம் இன்னும் நிறைய பேசியிருப்பேம்மா அப்படின்னாங்க. அதுக்கு வந்துட்டு திவ்யா சொன்னாங்க, அதுக்கு என்ன ஆண்டி நாங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டுக்கு வரோம், வந்து தங்குறோம் அப்படின்னாங்க. உடனே சரி ஓகே அப்படின்ட்டாங்க அவங்க அம்மாவும். அப்புறம் திருப்பவும் வெளியில் வந்தோடனே எல்லாரும் வந்துட்டு திவ்யா எப்படி பண்ணுறான்னு கேட்ட உடனே அந்த பையன் அதே மாதிரி கத்தி காமிச்சான். உடனே இப்போ திருப்பவும் கமருதீன் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது கேட்கும்போது அப்படின்னாரு. அமித்தும் பயங்கரமாக டீஸ் பண்ணார். ஆஹா இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு. அப்போ திவ்யா சொன்னாங்க, நான் அப்படி தான்டா கத்துவேன், போகிறது வரைக்கும் அப்படி தான் கத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவும் சொன்னாங்க. ஸோ நிறைய ஃபன் மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.